மற்றபடி இந்து முன்னணி நடத்திய அந்த மாநாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றி அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ரி காமிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். காரணம், கூட்டணி கட்சிகள் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழிவந்தவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களை எங்கள் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காட்டிய பாதையிலே செயல்படுவார்கள். அதில் இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும். உண்மையே அது வருத்தம் அளிக்கிற ஒரு நிகழ்வு. நீங்க கேட்பீங்க, அங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்களே, அவை நாகரிகம் கருதி ஒரு சபையில போயிருக்காங்க, ஒரு நாகரிகம் கருதி அமைதியா இருந்துட்டு வெளியில இருந்துதான் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உங்களை சந்தித்த போது அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இது போன்ற மாநாடுகள்ல எல்லாரையும் கூப்பிட்டிருக்காங்க. ஈவன் திமுக நிர்வாகிகளை கூட அவர்கள் போய் அழைத்தார்கள். அப்படி அழைத்து விட்டு இன்றைக்கு இங்க அது போன்ற ஒரு படக்காட்சியை காண்பித்தது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது.